கனவுகள் ஆயிரம், கலக்கங்கள் பேராயிரம், தவங்களும் ஏராளம், தவிப்புகள் மிக தாராளம், தடைகளும் உடையவே, தரணியும் மகிழவே, பரத்தினில் நுழையவே, பாதைகள் தெரியவே. இந்த நாள் இனிய நாள், இறைவனின் வார்த்தையில். இந்த நாள் இனிய நாள், இதயம் வாழ்கையில். இந்த நாள் இனிய நாள், இறைவனின் வார்த்தையில். இந்த நாள் இனிய நாள், இயேசுவின் பேரன்பில். இந்த நாள் இனிய நாள். குட் மார்னிங். நான் உங்கள் ஜோசப் பீட்டர். நேற்றைய தினத்திலே ஆண்டவராகிய தேவன் எகிப்திய ஜனங்கள் மீது கொண்டு வந்த 10 வாதைகளை குறித்து படித்தோம். இன்று சுருக்கமாக அந்த 10வது வாதையை பிரத்யேகமாக முக்கியப்படுத்தி நீங்களும் நானும் படிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த 10வது வாதை மிக மிக முக்கியமான ஒரு வாதை. எந்த ஒரு நிகழ்வு எகிப்திய ஜனங்களுக்கு மிகப்பெரிய மரண ஓலமாக இருக்கிறதோ, அதுதான் ஆண்டவராய ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியின் சப்தமாக தேவன் மாற்றித் தருகிற மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்தி காண்பிக்கிறார். இது மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியின் நாளாக கருதப்படலாம். ஆனால் பரலோகத்திற்கோ ஆண்டவராகிய தேவனாகிய இயேசு தன்னைத்தானே சிலுவையிலே அவர் கொடுப்பார் என்பதை முன்கூட்டியே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை இது. ஆகவேதான் இந்த 10வது வாதை வேதாகமத்திலே மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை நாம் படிக்கவிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் எகிப்திய ஜனங்கள் மீது 10 வாதைகளை கொண்டு வந்து பிறகுதான் அவர்கள் விடுவிப்பார்கள் என்று முன்கூட்டியே தீர்மானிக்கப்படவில்லை. ஒரு ஆச்சரியமான விஷயத்தை என்னோடு ஒரு சில நீங்கள் படிக்க முடியாது வேண்டிக் கொள்கிறேன். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அங்கே ஆண்டவராகிய தேவன் மோசேயோடு கூட பேசி மோசேவை ஆயத்தம் செய்கிறார். நீ போய் எகிப்துல போய் எனக்கு இந்த ஜனங்களை விடுதலை செய்து வரும்படியாக நான் உன்னை தலைவராக தெரிந்து கொள்கிறேன். நான் ஏற்கனவே இதை பற்றி படித்தோம். அப்படி பேசுகிற ஒரு காட்சியை நான் உங்கள் முன்பு கொண்டு வருகிறேன். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். அப்ப முன்கூட்டியே சொல்லப்படுகிறது, நீ போய் பார்வோன் ராஜா கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பி விட்டுரு, விடுதலை கொடுத்துரு. அப்படி கொடுக்கல அப்படின்னா உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்பதை அவர் முன்கூட்டியே சொல்லி இருந்தார். அப்போ அங்கே மோசே சென்று பார்வோன் ராஜாவிடத்தில் பேசுகிற சூழ்நிலையில நிச்சயமாக இந்த ஒரு சம்பவத்தை செய்திருந்தாலே தேவனே தேவன் என்று அறிந்திருக்க முடியும். அவர்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யாத்திரையை தொடங்கி இருக்க முடியும். ஆனால் பார்வோன் ராஜாவிற்கு முன்பு ஆண்டவராகிய தேவன் யார் என்பதை காண்பிக்க விரும்பினார். அதற்கு ஒரு காரணம் இருந்தது. 400 வருடங்களாக, இந்த 400 வருடங்களை கூட நீங்களும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 430 வருடங்கள் அல்லது 400 வருடங்கள் என்கிற சம்பவத்தை வேதத்திலே படிக்கும் பொழுது உண்மையிலேயே அவர்கள் எத்தனை ஆண்டுகள் அடிமைத்தனத்திற்குள் மாத்திரம் இருந்தார்கள் என்று நீங்கள் பார்த்தால் அது 215 வருடம். இந்த 215 வருடம் தான் அவர்கள் உண்மையிலேயே அடிமைகளாக இருந்த நாட்கள். இதை நீங்கள் கூகுளில் போய் படிக்கலாம், வேதத்தை ஆராய்ச்சி செய்து படிக்கலாம். டைம் ப்ராபஸி, தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் பிரித்து கால அளவிலே நீங்கள் அதை பிரித்து படிக்கும் பொழுது 215 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இந்த நாட்களிலே அவர்களை விடுதலை செய்து தேவன் கொண்டு போகும் பொழுது உடனடியாக அவர் கடைசி வாதையை அனுப்பி இருக்க முடியும். ஆனால் இந்த 400 வருடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன இருந்தார்கள் சொன்னால், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தியரோடு கூட சேர்ந்து அவர்களும் கிட்டத்தட்ட அதிகமாய் மாறி போயிருந்தார்கள். ஒரு சிறு கூட்டம் மாத்திரமே தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அநேக தலைமுறைகளாக
ஆண்டவராகிய தேவன் அன்று ஆபிரகாமோடு கூட செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அந்த 400 வருட காலம் முடியும் பொழுது ஆண்டவர் எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் அந்த தலைமுறை மாற மாற அவர்கள் நம்பிக்கையில் இருந்து குறைந்து, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து குறைந்து, பெரும்பான்மையானோர் அவர்கள் அந்த எகிப்தியரோடு சேர்ந்து அவர்களுடைய கலாச்சாரங்களிலும் அவர்களுடைய தெய்வங்களை பின்பற்றுவதிலும் அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள் தங்களுடைய வாழ்க்கை. இந்த நாட்களிலே நீங்களும் நானும் அப்படித்தான். ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் பிரத்யேகமாக பிரித்து வைத்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து ஒரு விசேஷ ஜனங்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பும் பொழுது நாம் அப்படி வாழாமல் நாம் உலகத்தோடு கூட இணைந்து போய் அவர்களோடு கூட சேர்ந்து வாழ்ந்து விடுகிறோம் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே கலாச்சாரத்திலும் சரி, மதங்களிலும் சரி, நாம் அன்றாட வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கையிலும் சரி, நாம் பிறரோடு சேர்ந்து அவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறோம். உலகம் திருச்சபைக்குள் வந்து விடுகிறது, அல்லது திருச்சபை உலகத்தோடு ஒன்றி விடுகிறது. அப்படியாகத்தான் 400 வருடங்களுக்கு மேலாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரோடு கூட சேர்ந்து அவர்கள் தங்களுடைய மனதிலே அவர்கள் மிகவும் சோர்ந்து போனவர்களாக இருந்தார்கள். அதே சமயம் அவருடைய சிந்தனை இவர்களுக்கும் வந்தது. இந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். 400 வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஜனங்களுக்கு இருந்த நம்பிக்கை அதிகமாய் இப்பொழுது இருக்கிற தலைமுறைக்கு குறைந்து போயிருந்தது. ஆகவே தங்கள் முற்பதாக்கள் சொல்லிக் கொடுத்த இந்த தேவன் யார் என்பதை வெளிக்காட்டும்படியாக அதோடு ஒரு சேர்ந்து பார்வோன் ராஜா தன்னுடைய சிந்தனையில தான் இந்த இஸ்ரவேல் தெய்வத்தை வணங்குவதற்கு அவர் யார் என்று மோசேயிடத்தில் கேட்டதினாலே அவர் ஆரம்பமே 10 வாதைகளை அனுப்பி அந்த 10வது வாதையிலே எகிப்திய ஜனங்களுடைய முதல் பிள்ளையை அடித்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து நடைபெறுகிற சம்பவங்கள் தான் இந்த 10 வாதைகள். யாத்ராகமம் 11ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை மேல் முதல் எந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமின்றி ஒரு காரியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்கிறோம். அந்த ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் கொண்டு வருகிற இந்த கடைசி வாதை, அது விடுதலை நிச்சயம். இனி இன்னொரு அற்புதம் இருக்க போவதில்லை என்பதை போல பேசப்படுகிற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் தனித்து விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த தனித்து விடுவிப்பதிலே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. தேவனுடைய ஜனங்கள் இந்த மிகப்பெரிய வாதையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக அவர்கள் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய வேண்டியிருந்தது. மற்ற 9 வாதைகள்ல இவ்வளவு பெரிய வேலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படலை. 1-2 வாதைகள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கல்மழை பெய்யும் போது நீங்க எல்லாம் போய் வீட்டுக்குள்ள உட்காந்துக்குங்க, உங்களுடைய மிருகங்களை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு போய் முதல்ல வீட்டுக்குள்ள வச்சுக்குங்க என்று சொன்னது தவிர ஒரு பெரிய ஆயத்தம், தங்களுக்குள் ஒரு ஆயத்தம் செய்ய வேண்டிய வாதை இதற்கு முன்பு இல்லை. ஆனால் இந்த 10வது வாதை ஒரு வித்தியாசமான வாதை. இந்த 10வது வாதையிலே குடும்பங்களிலே மரணம் ஏற்பட போகிறது. அதுவும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்பங்களிலும் அந்த மரணத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். அந்த நிபந்தனையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மரிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நிபந்தனையிலே தேவன் அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்பதுதான் மற்ற வாதைகளுக்கும் 10வது வாதைக்கும் இடையே இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். கிறிஸ்தவர்கள் அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, ஆண்டவராகிய தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் மனிதனுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இந்த மனிதன் தேவனுடைய திட்டத்தோடு தன்னை இணைத்து, தேவனுடைய சித்தத்தோடு தன்னை ஒருங்கிணைத்து செயல்படும் பொழுது மாத்திரமே மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது. இதை ஒருபோதும் நீங்களும் நான் மறந்துவிடக் கூடாது. ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம், தேவன் அப்படியே நம்மை எடுத்து பரலோகத்திற்கு எடுத்து செல்வார் என்கிற நம்பிக்கையில் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால், ரட்சிப்பின் திட்டம் அப்படி அல்ல. இந்த 10வது வாதை மிக தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பங்கை மிக தெளிவாக, சரியாக 100% ஆண்டவர் சொன்னதை செய்தால் மாத்திரமே அவர்கள் பிழைக்க முடியும் என்பதை தேவன் காட்டியிருந்தார். ஒருவேளை 400 வருடங்களுக்கு மேலாக தலைமுறையாக நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளலாம், அல்லது நான் ஒரு எபிரேயன் என்று சொல்லிக் கொள்ளலாம். நான் வேதத்தை வாசிக்கிறவன், ஆலயத்திற்கு செல்லுகிறவன், சிலுவையை பற்றி செய்திகளை கேட்கிறவன்,
என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டாலும் நம்மை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகளை நாம் கை கொள்ளாமல் ஒருபோதும் நமக்கு விடுதலை இல்லை என்பதை ஆண்டவர் மறுபடியுமாக மெய்ப்பித்து காட்டிய ஒரு வாதைதான் 10வது வாதை. இந்த 10வது வாதையிலே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடம்தான் பஸ்கா. இதை சாதாரண தமிழில் நீங்களும் நானும் பேசும்போது அதை பஸ்கா என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் மூல பாஷையிலே, எபிரேய பாஷையிலே இதை பேசாக் என்று சொல்லுவார்கள். பேசாக் என்று சொல்லுவார்கள். இந்த பேசாக் என்று சொன்னால் பாஸ் ஓவர், கடந்து போவது என்று பொருள். இந்த பேசாக் என்பதை யூதர்கள் இன்றும் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு விழாவாக கொண்டாடுவதில் நீங்களும் நானும் அதை சரித்திரத்திலே வாசிக்க முடியும். இந்த மற்ற வாதைகளுக்கும் இந்த வாதைகளுக்கும் இடையே ஒரு கால தவணை கொடுக்கப்பட்டது. அதை புரிந்து கொள்ளப்படும். 9வது வாதை முடிந்தவுடனே 10வது வாதை ஆரம்பிக்கவில்லை. உடனே அடுத்த நாளே மற்ற வாதைகள்லாம் முடிஞ்ச உடனே, ஒரு வாதையை முடிஞ்ச உடனே பார்வோன் ராஜா இருந்து மோசே திரும்பி போயிடுவாரு. தன்னுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பாரு. உடனடியாக அந்த வாதை நின்றுவிடும். அடுத்த நாள் மறுபடியும் வருவாங்க, இன்னொரு வாதை ஆரம்பமாகும். அப்படி இல்லை. இந்த 9வது வாதைக்கும் 10வது வாதைக்கும் இடையே ஒரு நாள் கேப் இருந்தது. இந்த 10வது வாதையை கொண்டு வருவதற்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆயத்தம் இருந்தது. இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் ஒரு அழிவை கொண்டு வருவதற்கு முன்பு, ஒரு இடத்தை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வதற்கு முன்பு, அவர் தன்னுடைய இரக்கத்தையும் கிருபையும் அவர் காண்பிக்கிறார். தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பதற்கு ஒரு ஆயத்த நேரத்தை அவர் தந்தார். அப்படித்தான் நீங்கள் நோவாவினுடைய பேழையை கட்டும்போது கூட நீங்க பார்க்கலாம். 120 வருடம் நேரத்தை தந்தார். 120 வருடமாக அவர் பிரசங்கம் சொன்னாரு, வாங்க பேழைக்குள்ள வாங்க என்று கூப்பிட்டு கொண்டே இருந்தார். அதே போலத்தான் இன்று நாம் படித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடம் மிக முக்கியமான பாடம். அதனால வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வருகிற செய்திகள் 10 நிமிடத்திலே முடியாது. அது கொஞ்சம் அதிகமாக போகும். ஒருவேளை 20 ஆகலாம், 25 நிமிடம் ஆகலாம். அதே போல நாளை வருகிற செய்தியும் கொஞ்சம் நேரம் பிடிக்கிற செய்தியாக இருக்கும். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை தேவனுக்கு என்று கொடுத்து இந்த சற்று பெரிய அதிக நேரம் எடுத்துக் கொள்கிற இந்த செய்தியை கேட்கும்படியாக நான் உங்கள் மத்தியிலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேசாக் என்கிற பாஸ் ஓவர், ஆண்டவராகிய தேவன் இதோ இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக எகிப்திய ஜனங்களை மாத்திரம் சங்காரம் செய்யவில்லை. எந்த வீடுகளிலெல்லாம் ஆண்டவராகிய இயேசு என்கிற எதிர்காலத்தில் வரப்போகிற மீட்பருடைய அடையாளமாகிய அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படவில்லையோ அந்த வீடெல்லாம், அந்த வீட்டிலே இருக்கிற முதல் குழந்தை அடிக்கப்படும் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லியிருந்தார். அப்ப ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. ஒரு ஆண்டு அப்படிங்கிற கேலண்டர்ல அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது ரொம்ப முக்கியமான மாசம். இந்த மாசம் உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாசமாய் இருப்பதாக. இந்த மாசத்தை நீங்க வருஷத்தினுடைய முதல் மாசம் அப்படின்னு இனிமேல் நீங்க கொண்டாடுங்க, நினைச்சுங்க என்று சொல்லிட்டு அதற்கு காரணம் சொல்றாரு. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் அவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் அப்படின்னு சொல்றார். ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க எடுத்துங்க. அந்த கேலண்டர்ல தொடர்ந்து இப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு போயிட்டே இருக்குன்னு வைங்களேன். போயிட்டே இருக்கு. திடீர்னு மார்ச் அல்லது ஏப்ரல் வந்துருச்சு. நம்முடைய கணக்கில் மார்ச் அல்லது ஏப்ரல் 3வது மாதம் அல்லது 4வது மாதமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களை பார்த்து சொல்கிறார், இந்த மார்ச் அப்படிங்கிறது 3வது மாதம் 4வது மாதம் கேலண்டர் படிதான். ஆனால் என்னை பொறுத்தவரையில், உங்களை பொறுத்தவரையில் இது உங்களுக்கு இந்த மாசத்தை முதலாம் மாசமா நீங்க இனிமேல் நினைச்சுக்கங்க, முதலாம் மாசமாக நினைச்சு இதை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவராகிய தேவன் கால அட்டவணைகளில் அவர்களோடு கூட அதை முக்கியப்படுத்தி, அந்த மாதத்தை முக்கியப்படுத்தி பேசுகிறார். ஏனென்று சொன்னால் அந்த மாதத்திலே அவர்களுக்கு விடுதலையை தரப்போகிறபடியால், அந்த மாதத்திலே ஒரு பெரிய அழிவை எகிப்தியர்களுக்கு கொண்டு வருவதோடு சேர்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுப்பதனால் ஆண்டவராகிய தேவன் அந்த மாதத்தை முக்கியப்படுத்தி அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்ன ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதையும் அந்த 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்து உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் படித்து பார்த்தீர்கள் சொன்னால் ஒரு ஆயத்தம் இருந்தது. இந்த ஆயத்தம் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே என்று புறப்பட போகிறோம் என்ற தேதி முன்கூட்டியே சொல்லப்படுகிறது.
ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? குவாலிஃபிகேஷன் ஆஃப் த லேம்ப். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? அது தகுதியுடைய ஒரு ஆடா இருக்கணும். நமக்கு போய் அப்படியே மந்தையில போய் எனக்கு எந்த ஆடு இஷ்டமா இருக்கோ அந்த ஆடை பிடிச்சிட்டு வந்து கொடுக்கறது இல்லை. ஆண்டவராகிய தேவனுக்கு கொண்டு வந்து படைக்கிறது ஒவ்வொன்றுமே எல்லாம் நிழல். எதிர்காலத்திலே நடைபெறப் போகிற ஒரு உண்மை சம்பவத்தின் நிழலை பழைய ஏற்பாட்டிலே நீங்களும் நானும் படிக்க முடியும். அப்போ அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும், 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், 12ஆம் அதிகாரம் 5. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது தெரிந்து கொள்ளலாம். நல்லா கவனிச்சிங்களா? அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து, அப்போ 10ஆம் தேதி அந்த ஆடை செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். அதை எப்பதான் கொல்ல முடியும்? 14ஆம் தேதி தான் கொல்ல முடியும். அந்த மாதத்துல அதை எப்ப கொல்ல முடியும்? அதை சாயங்காலத்தில் அதை அடித்து, 7ஆம் வசனம், அதில் ரத்தத்தின் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2 நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து அந்த ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். அப்படி நீங்க பைபிள் படிச்சுட்டே போனீங்கன்னா அப்படியே நிறைய சொல்லிட்டே வர்றாரு. என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. கசப்பான கீரை, இன்னும் கொஞ்சம் டீப்பா படிச்சீங்கன்னா அந்த ஆடுல ஒரு எலும்பு கூட அது முறிஞ்சிருக்க கூடாது. இதெல்லாம் அப்படி சொல்லிட்டே போறாரு. சொல்லிட்டே போயிட்டு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. அப்போ இந்த அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை என்ன சொல்றாரு சொன்னா பஸ்கா என்று சொல்லுகிறார். இந்த பஸ்கானா என்ன? இந்த ஆட்டுக்குட்டி அடைக்கிறதுலாம் என்ன? ஏதோ ஆண்டவருக்கு டைம் போகல அப்படிங்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறதா இல்ல. இது எதிர்காலத்திலே ஆண்டவராகிய இயேசு தெய்வமே அவர் மனித ஜனங்களுடைய பாவங்களில் இருந்து அவர்களை விடுதலை செய்யும்படியாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதை போல பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்யும்படியாக இதோ உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிற ஆண்டவராய் இயேசுவே ஒரு ஆடை போல அவர் சிலுவையிலே மரிப்பார் என்பதை முன்கூட்டியே சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தின் விளைவு, தீர்க்க தரிசனத்தின் முன்மை காட்சிதான் இந்த காட்சி. அந்த காட்சி சொல்லுகிறது அது கர்த்தருடைய பஸ்கா, பேசாக். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை ஜனமே, என் நண்பர்களை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த பஸ்கா யார் என்று புதிய ஏற்பாடு நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் நான் நினைக்கிறப்ப இது சும்மா ஒரு ஆட்டு அடிச்சாங்கிறது இல்ல. இது நிழல், இது சாயல், நிஜம் இயேசு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்ப இந்த ஆடை யாரை குறிக்கிறதுனா இயேசு குறிக்கிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லது யாரெல்லாம் ஆண்டவராகிய தேவன் சொல்லிக் கொடுத்த இந்த சடங்கை பின்பற்றுகிறார்களோ, இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ, அவர் மூலமாய் அவருடைய குடும்பத்திலே மரிக்க வேண்டிய முதல் குழந்தை, முதல் மிருகத்தினுடைய முதல் பிறந்த அந்த குட்டி அது மரிக்காமல் இருக்க வேண்டுமோ, அப்படியானால் அந்த ஆட்டின் ரத்தத்தை எடுத்து தங்களுடைய வீட்டு வாசல்களிலே அதை அவர்கள் தெளிக்க வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லப்பட்டிருந்ததை இந்த ஜனங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதைத்தான் ஜனங்களும் செய்தார்கள். ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், மிகவும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இந்த 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய தேவன் இதை செய்த உடனே, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் மேல் மிருக ஜீவன்கள் மேலும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். இது பார்வோன் ராஜாவுக்கு எதிராக நடக்கிற யுத்தம் மாத்திரமல்ல, பார்வோன் யாரையெல்லாம் தெய்வங்களாக வணங்கினார்களோ, எகிப்தியர்கள் எவ்வளவு மாபெரும் சிலைகளை தங்களுக்கு என்று உண்டாக்கி இவைகளெல்லாம் தெய்வம் என்று வணங்கி அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார்களோ, அந்த தெய்வங்களுக்கு எதிரான ஒரு போர் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அங்க சொல்றாரு, அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார். அப்ப நான் தான் கடவுள். நீங்க பைபிள் வாசிக்கிற இடங்கள் எல்லாம் இருக்கிறவராகவே இருக்கிறேன்,
நானே கர்த்தர். அந்த கர்த்தர் நான் தான். வேற யாரும் உங்களுக்கு தெய்வங்கள் அல்ல. அந்நிய தெய்வங்களை நீங்கள் ஒருபோதும் வணங்க வேண்டாம். விக்கிரகங்களை செய்ய வேண்டாம். சுரூபங்களை உங்களுக்கு என்று உண்டாக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் நான் தான் உங்க அப்பா, நான் தான் உங்க கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் தங்களுடைய ஜனங்களுக்கு இதோ எத்தனை தலைமுறைகள் கடந்து சென்றாலும், எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து சென்றாலும் அவரே தெய்வன் என்பதை அவர் மறுபடியும் வெளிக்காட்டுகிற அனுபவம் தான் இந்த அனுபவம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஜனமே, நீங்களும் நானும் இந்த அனுபவத்தின் மூலமாய் மறுபடியும் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், இயேசுவே நம் பஸ்கா. அந்த ராத்திரியில இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒரு ஆயத்தத்தை செய்து, தேவன் சொன்ன காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்து, தங்களுடைய வீட்டு வாசல்களிலே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர்கள் துவைத்தார்கள். இன்று உலகம் முழுவதுமாக புனித வெள்ளி என்றும் ஆண்டவராய் இயேசுவானவர் இறந்த தினம் என்றும் திருச்சபைகளில் கூடி இயேசுவினுடைய சிலுவையின் கடைசி 7 வார்த்தைகளை தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த தொடர் பிரசங்கத்தில் யாத்திராகமம், எக்ஸடஸ், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு சென்ற தேவ ஜனத்தை பற்றி படிக்கும் பொழுது, இந்த தேவ ஜனங்களுக்கு தலைவராய் இருந்த இயேசு என்னும் பஸ்கா, அவர் எதிர்காலத்தில் அடிக்கப்படுவார் என்கிற உன்னதமான ஒரு காட்சியை நீங்களும் நானும் படிக்கும்படியாய் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். என் அருமை ஜனமே, இதோ அந்த ஆட்டை அடிச்சா பத்தாது, அந்த ஆட்டினுடைய ரத்தம் அது சிந்தினா மட்டும் போதாது, அந்த சிந்த ரத்தம் நம்முடைய வீட்டு வாசல்களிலே அது தெளிக்கப்பட வேண்டும். இது ஒரு பெரிய மாதிரியை சொல்லுகிறது. அந்த ரத்தம் என்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லி என்னுடைய இருதயத்திலே அது தெளிக்கப்பட வேண்டும். பாவத்திலே விழுந்து போய் கிடக்கிற, தொடர்ந்து கீழ்ப்படியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய இருதயம் என்கிற வாசலிலே அந்த ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அவருடைய ரத்தத்தால் மாத்திரமே எனக்கு மீட்பு உண்டு என்று நான் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட பாவத்திற்காய் அவன் மரித்தார் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். இந்த உணர்வோடுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த தூதன், சங்காரி செய்கிற தூதன் கடந்து சென்ற போது அவர்கள் வீட்டிற்குள்ளாக, ஆண்டவரே எங்களை மன்னியும், கடந்து போன வாழ்க்கை எங்களுக்கு மன்னித்தரலும், இதோ ஆண்டவராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே எங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய பாவ குழிகளிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்வதற்கு இயேசுவே வந்து மரிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்காலத்தை நோக்கி பார்த்து தங்களுடைய விசுவாசத்தை வரவிருக்கிற இயேசுவின் மேல் வைத்து அவர்கள் வெற்றியின் நிச்சயத்தை உறுதி செய்ய கொள்ளக்கூடிய அனுபவம் இன்று நீங்களும் நானும் சரித்திரத்தை பின்னோக்கி பார்த்து, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என் ஆண்டவராய் இயேசுவானவர் அவர் சிலுவையிலே எனக்காய் மரித்தார் என்கிற சிந்தனையை நம்முடைய உள்ளத்திற்குள் கொண்டு வந்து அவர் சிந்தின ரத்தத்தை எடுத்து என்னுடைய இருதயத்தில் தெளித்து, அதனாலதான் சொல்றார் இயேசுவானவர், இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். என்னுடைய இருதயம் ஒரு வாசற்படியாக இருக்கிறது. இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். எந்த வாசற்படியை சொல்லுகிறாரு? வீட்டு வாசல்களில் இருக்கிற வாசற்படியை சொல்லவில்லை, நம்முடைய இருதயத்தின் வாசற்படியை சொல்லுகிறார். அப்போ அன்று நிஜமாகவே வீடுகளுக்கு முன்னாடி இருந்த கதவு வாசல்களிலே ரத்தம் தெளிக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய அப்ளிகேஷன், ஸ்பிரிச்சுவல் அப்ளிகேஷன், அதை ஆவிக்குரிய ரீதியிலே நான் எப்படி உள்வாங்கிக் கொள்ள முடிய வேண்டும் என்று சொன்னால், இதோ வெறும் ஆட்டை அடிக்கிறது மட்டும் முக்கியம் அல்ல, ஆட்டு இயேசு சிலுவையிலே சாகிறது மாத்திரம் முக்கியம் அல்ல, அவருடைய ரத்தத்தை எடுப்பது மாத்திரம் முக்கியம் அல்ல, அந்த ரத்தத்தை எடுத்து என் வீட்டு வாசலிலே தெளிப்பது மாத்திரம் முக்கியம் அல்ல, அதை எடுத்து என் இருதயத்திலே நான் தெளித்து என்னுடைய இருதயத்தை நான் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே ஆவிக்குரிய பாடம். எப்படி வீட்டு வாசல்களிலே தெளிக்கப்பட்டதோ அதே வாசலாய் இருக்கிற என் இருதயம், என் இருதயத்தில் அவருடைய ரத்தத்தை நான் தெளிக்கும் பொழுது, நான் நம்பிக்கையோடு அதை செய்யும் பொழுது, விசுவாசத்து செய்யும் பொழுது, இயேசு என் பாவத்திற்காக மரித்தார் என்பதை உணர்ந்து கதறி அழுது நான் ஜெபிக்கும் பொழுது, இதோ எனக்கு மீட்பு நிச்சயம். என்னோடு சேர்ந்து மறுபடியும் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 8ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். இந்த மாம்சத்தை புசிப்பது என்பது ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை புசிப்பதற்கு அடையாளம்.
அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் யோவான் 6ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு வருவாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 53, 54 வசனங்களை பார்க்க போகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53, 54. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று அவர் சொன்னார். அப்போ திருவிருந்து என்கிற சடங்கு இந்த சிலுவை மரணத்தை வைத்துதான் திருச்சபைகளிலே இன்று கொண்டாடப்படுகிறது. அதை ஒரு ஞாபக சடங்காக நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். எகிப்து தேசத்து ஜனங்களோடு கூட ஆண்டவராகிய தேவன் யுத்தம் செய்து ஒரு வெற்றியை பெற்றார் என்பதை போல இதோ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார் என்பதை அடையாளமாக தெரிந்து கொண்டு இந்த காலையில அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் யாரெல்லாம் வந்து, ஆண்டவரே என்னுடைய இருதயம் என்கிற இந்த வாசல்ல உம்முடைய ரத்தத்தை எனக்கு தெளிங்கப்பா, நான் உம்முடைய பிள்ளைகளாக வாழ விரும்புகிறேன், என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று யாரெல்லாம் சொல்ல விரும்புகிறீர்களோ அவைகள் நிச்சயமாக தேவன் கேட்பார். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்களும் நானும் அந்த யாத்ராகமம் 11ஆம் அதிகாரத்தில் இந்த பேசாக் என்று சொல்லக்கூடிய பஸ்கா எப்பொழுது நடைபெறுகிறது என்று பார்க்கும் பொழுது, அது ஆண்டவராகிய தேவன் முக்கியப்படுத்தி காட்டின அந்த யூதருடைய கேலண்டரிலே 1ஆம் மாதம் என்று சொல்லுகிற நீசான் என்கிற மாதத்தில் 14ஆம் நாளிலே அது நடைபெறுகிறது. அந்த 14ஆம் நாளிலே தான் இயேசுவானவர் மரித்தார் என்றும் நீங்கள் யூதருடைய கேலண்டரிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அந்த நாளை இந்த நாள் தான் என்று உலகம், சபைகள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அதை நினைத்து சம்பிரதாயமாக எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் ஜனமே, இந்த நாளிலே உங்களுடைய இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படட்டும். அந்த ஆடு இயேசு, அந்த பஸ்கா இயேசு, அவர் நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையிலே மரித்தார். அந்த பஸ்காவாகிய இயேசுவை நான் வேதம் என்கிற வார்த்தைகளாக அந்த மாம்சத்தை புசித்து அவரோடு கூட நித்திய ஜீவனையில் என்னை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் ஆயத்தமாக வேண்டும் என்பது இந்த நாளின் அர்த்தம். இன்னொரு காரியம், இதோ அந்த 6ஆம் வசனம் சொல்கிறது, 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்த இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அடித்து. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் யோசிச்சு பாருங்க. எந்த மாதம், எந்த நாள், என்ன ஆயத்தம், என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இயேசுவை சுட்டி காட்டுகிறது. அப்ப யாத்ராகமம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு சொல்லப்பட்ட இந்த மீட்பின் திட்டம் மனிதகுலத்தின் மீட்பின் திட்டம். எதிர்காலத்தில் இயேசுவானவர் இதே போல ஆட்டை போல சிலுவையிலே சாவார் என்று சாவார். அதற்கான ஆயத்தம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் முன்கூட்டியே சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அந்த வசனம் அதோட சரியா பொருந்தது. நான் அதை படிக்கும் பொழுது நான் நினைச்சு பார்த்தேன், சாயங்காலத்தில் அதை அடித்து ஆண்டவராய் இயேசுவானவர் சாயங்காலத்தில் தான் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே விட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறி அழுதார். என்ன கைவிட்டுட்டீங்களே? பிதாவோடு கூட ஒன்றாய் இருந்தவர், பிதாவிற்கு சமமாயிருந்தவர், அவருடைய சிங்காசனத்திலே வீற்றிருந்தவர், அவர் இந்த பூமியிலே வந்து உங்களுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்திற்காக அவர் மரிக்கும் பொழுது, இதோ கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டுமே ஆண்டவரே என்று கதறி அழுதார். ஒரு மனிதனை போல அவர் நினைக்க ஆரம்பித்தார். மரணம் அவரையும் ஆட்கொள்ளப் போகிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அப்படி உணர்ந்து கொண்ட தேவன் இதோ ஆண்டவராகிய பிதாவினிடத்தில் ஜெபித்த ஜெபம் வேதத்தில் இருக்கிறது. அதை நீங்களும் நானும் படிக்க முடியும். சாயங்காலத்தில் அதை அடித்து இதோ யூதருடைய கால அட்டவணையிலே நேரத்தை அவர்கள் கணக்கிடும் விதத்தில் அவர் கிட்டத்தட்ட சாயங்காலம் 3 மணிக்கு அவர் இறந்தார் என்று சரித்திர ஆசிரியர்களும் வேத ஆராய்ச்சியாளர்களும் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் யூதருடைய காலண்டர் என்பது சாயங்காலம் தொடங்கி சாயங்காலம் வரை ஒரு நாள். வேதத்திலே ஒரு நாள் என்பது கணக்கிடுவது நடுராத்திரியிலிருந்து நடுராத்திரி அல்ல. வேத கணக்கெல்லாம் இதோ சாயங்காலத்திலிருந்து சாயங்காலம் வரை ஒரு நாள். அப்படியாக இதோ ஒருவேளை அவருடைய சூரிய அஸ்தமனம் 6 மணி என்று சொன்னார். அந்த 6 மணியிலே ஒரு நாள் முடிந்து புதிய ஒரு நாள் ஆரம்பிக்கிறது என்று சொன்னார். 3 மணிக்கு சாயங்காலம் அவர் மரித்தார். எவ்வளவு துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரே, உன்னுடைய வாழ்க்கை எனக்கு என்று கொடுத்தீரேன், நான் என்னை கொடுப்பேனா?
இந்த கேள்வியோடு உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதோ ஆண்டவராய் இயேசு பஸ்காவாக சிலுவையிலே மரித்தார். நான் அவரோடு கூட சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் என் தேவன் எனக்கு மன்னிப்பார் என்கிற நம்பிக்கையில இதோ அவருடைய சமூகத்தில் நான் வருகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, பிதாவாகிய தேவனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் வருகிறோம். அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார் என்றும் அவர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்றும் நாங்கள் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் மறுபடியும் எங்களுடைய வீட்டிலே இருந்து இந்த கரோனா வைரஸ் நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த நாளின் ஜெபம் விசேஷமாய் கேட்கப்படுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளுக்காய் எல்லாவருக்காய் இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாக இந்த நாளிலே எங்களுக்காக மரித்தீர் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை இனிதரான நாளாய் மாற்றி கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களோடு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாள். ஆமேன்.